இரண்டாவது, ஏன் இந்த குடும்பத்தை ஏற்படுத்தினார்? ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ள, ஒருவருக்கொருவர் தாங்கிக் கொள்ள, ஒருவரை ஒருவர் பலப்படுத்தி கொள்ள. எதுக்குங்க? எதுக்கு கணவன், எதுக்கு மனைவி? ஒருவருக்கொருவர் சண்டை போட்டு உருள்றதுக்கா? ஒருவருக்கொருவர் மல்லு கட்டி உருள்றதுக்கா? ஒருவருக்கொருவர் எதிர்த்து பேசி விரோதிச்சு பிரிகிறதுக்கா? இல்லை 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 இல்லை. அல்லது ஒருவர் விழும்போது ஒருவர் வேடிக்கை பார்த்து சிரித்து சந்தோஷப்படுறதுக்கா? அதுக்காக இல்லை. நான் சொல்கிறேன், தேவன் திருமணத்தை ஏற்படுத்த நோக்கம் எது தெரியுமா? ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொண்டு, ஒருவருக்கொருவர் தாங்கி கொண்டு, ஒருவருக்கொருவர் பலப்படுத்தி கொண்டு. எப்படி தாவீது தன்னை கர்த்தருக்குள்ளே பலப்படுத்தி கொண்டானோ, அதே போல மனைவியும் தன் புருஷனுக்குள்ளே தன்னை பலப்படுத்தி கொள்ளும்படி, புருஷனும் தன்னை மனைவிக்குள்ளே பலப்படுத்தி கொள்ளும்படி தான் தேவன் இந்த குடும்ப அமைப்பை ஏற்படுத்தியிருக்கிறார். ஒருவர் விழும்போது ஒருவர் தாங்குவதற்கும், ஒருவர் சோர்ந்து போகும்போது ஒருவர் தூக்கி விடுவதற்கு தான் குடும்பமே தவிர ஒருவரை ஒருவர் தள்ளி விடுறதுக்காக குடும்பம் கிடையாது. நீ தேவன் வைத்திருக்கிற திட்டமாவே குடும்பம் இல்லை. பாருங்க, உலகத்துல மற்றவங்க விழுந்தா இவங்க சிரிக்கிறாங்க, அது கூட சரி, குணாதிசயம் போயிடலாம். ஆனா தான் கட்டின புருஷன் விழுந்ததை பார்த்து சிரிக்கிற மனைவி எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா இந்த உலகத்துல? தான் கட்டின பொண்டாட்டி பலவீனப்பட்டு போகும்போது அதை பார்த்து சிரிக்கிற எத்தனை புருஷன்கள் இந்த உலகத்தில் இருக்காங்க தெரியுமா? என்ன பிரச்சனை? இவன் நோக்கத்தை விட்டு அலைகிறவர்கள், மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்கள். தேவன் எதற்காக மனைவியை கொடுத்தாரோ அதை புரியாதவர்கள், தேவன் எதுக்காக புருஷனை கொடுத்தாரோ அதை புரியாதவர்கள். விழும்போது கேள்வி பண்றது, புருஷன் கடன்பட்டு போகும்போது அவலட்சணமா பார்க்கறது, வியாதிப்பட்ட நேரத்தில் அவனை இந்த யோபு மனைவி மாதிரி கேவலமா பேசுறது. இதுக்காக இல்லைங்க. என்ன நடந்தா எப்படித்தானே வாக்கு பண்றோம், வாழ்விலும் தாழ்விலும் துன்பத்திலும் இன்பத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரைக்கும் உனக்கே உரிய மனைவியா புருஷனா இருப்பேன் வாக்கு கொடுத்துட்டு, கல்யாணம் பண்ணி 2 மாசத்துல மனைவிக்கோ புருஷனுக்கோ பிரச்சனை வரும்போது அதை ஒரு அற்பத்தனமா பார்த்து கேவலப்படுத்தி கலட்டி விட்டு போக வேண்டும் என்று நினைக்கிற எத்தனை ஆண்கள் பெண்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க தெரியுமா? ஆனால் அதன் மத்தியிலையும் நாம் இன்றைக்கு இணைந்து வாழ்கிறோமானால் அது தேவன் நம்ம மேலே வைத்த கிருபைன்ற. நான் வாசிப்போம் பிரசங்கியின் புஸ்தகம். ஒண்டியாய் இருப்பதிலும் இருவர் கூடி இருப்பது தேவனுடைய நோக்கத்தை பாருங்க. மனுஷன் தனியாக இருக்கக்கூடாது, 2 பேராக இருக்கணும், இணைந்து இருக்கணும். அதுவும் இருவர் கூடியிருப்பது நலம், அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான். ஒண்டியாயிருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனுக்கு தூக்கி விட. ஆனால் உங்களை எதுக்கு தெரியுமா துணையாக கொடுத்துருக்கிறாரு? தூக்கி விடுகிறது இருக்கு. விழுந்து போன குடும்பத்தை, விழுந்து போன புருஷனை, விழுந்து போன மனைவியை, விழுந்து போன அந்த சமாதானத்தை, விழுந்து போன சந்தோஷத்தை, விழுந்து போன அத்தனை காரியத்தையும் தூக்கி எடுத்து சந்தோஷமாய் வாழ வைக்கிறதுக்கு தான் தேவன் இந்த குடும்பம் என்கிற அமைப்பை ஏற்படுத்தினார் ஒழிய ஒருத்தரை ஒருத்தர் தள்ளி விடுறதுக்காக குடும்பம் அல்ல. அடுத்து என்ன சொல்லுது? 2 பேராய் படுத்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு சூடு உண்டாகும். ஒண்டியா இருக்கிறவனுக்கு சூடு உண்டாவது எப்படி? ஒருவனை யாதாம் ஒருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம். 30 நூல் சீக்கிரம். நல்லா கவனிங்க. இப்போ உங்களுக்கு விரோதமாக சில பேர் எழும்பி வந்தாலுமே ஒருத்தராக இருந்து ஜமாளிக்கிறத காட்டலாம். இப்படி சொல்லுவோமே, இப்போ பிசாசே சில நேரங்களில் போராட்டத்தை கொண்டு வர்றான், எதிர்மறையாக சில காரியங்களை செய்கிறான் அப்படின்னு போகிற போது நீங்கள் ஒருத்தர் ஜோம் பண்ணுறதை காட்டிலும் 2 பேர் சேர்ந்து ஜோம் பண்ணால் அதில் வல்லமை அதிகரிக்கும். பைபிள் சொல்லுது, உங்களில் ஒருவன் 1000 பேரை துரத்துவான், 2 பேர் கையை தட்டுகின்றேன் 10,000 பேரை துரத்துவாங்களாம். அப்போ 2 பேர்த்த ஏன் சேர்த்துருக்கிறாரு? ஏன் 2 பேர் ஏன் ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்றாரு? அந்த 2 பேர் யாருன்னு கேட்டா, முதலாவது அவருடைய மனசு இருக்கிறது கணவன் மனைவி, மனைவி கணவன். இவங்க 2 பேர் தான் முதலாவது ஆண்டவருடைய மனசுல இருக்கிறாங்க பாருங்க. அப்போ எதிர்மறையான காரியங்களை சந்திக்கும் போது ஒண்டியா இருந்தால் அது அவ்வளோ பலமாக இருக்காதான் பாருங்க. ஆனால் 2 பேர் சேர்ந்துக்கிட்டா அதில் கர்த்தருடைய ஆவியானவர் அங்கே இறங்கிடுறாரு. 3 பேர் ஆயிடுறாங்க. இப்போ 30 நூல் சீக்கிரம் அறாது, அதுக்கு பதிலாக பெரிய காரியங்களை செய்யும். ஆமென். சரி, வேகமாக போகிறேன்.